கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அவருடைய தமிழுடைய உச்சரிப்பை கிண்டல் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்ஸாக போட்டிருந்தாங்க. ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னா, தமிழுடைய உச்சரிப்பு எல்லாருக்குமே சரியாக வராது. அதே சமயத்தில் எல்லாருமே ஒரே விதமான தமிழ் வந்து பேச மாட்டாங்க. கன்னியாகுமரியில் அங்கே ஒரு தமிழில் பேசுவாங்க, தூத்துக்குடியில் ஒரு தமிழில் பேசுவாங்க, கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விதமான தமிழ் பேசுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைலாம் அவங்களுக்கு சொல்ல வராது. அது ஏன்னு தெரில, ஒருவேளை அவங்களுடைய ஜாவ்ஸுடைய வடிவம் அதுக்கேற்ற மாதிரி தான் உச்சரிப்பெல்லாம் இருக்கும். இந்த அவங்களுடைய மவுத்துடைய மூமெண்ட் இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது. இது சிம்பிள். யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டாம். ஒரு சில தப்பு குறைபாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருத்திக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுதான் பெஸ்ட்டு. மற்றவங்களுக்காக பயந்து நம்ம மாறணுன்ட்டு ரொம்ப அவசியம்லாம் கிடையாது. ஆனால் அவர் 2 பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பார். அதில் முதல் மிஸ்டேக் வந்து என்னென்னா, செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க, எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்து, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். இது எல்லாமே யாரா கேட்டா உங்ககிட்ட? இதெல்லாம் நீங்கள் பைபிள் படித்தா என்ன, இல்லை குரான் படித்தா என்ன, இல்லை கீதை படித்தா யார் கேட்டா? இஸ்ரேல்காரன் டோரா புக்கு படிக்கிறான். ஆனால் அவன் டோரா புக்கு படித்து நல்லதாக பண்ணுறான்? இல்லை, பாலஸ்தீன் மக்களை கொள்றான், நிறைய முஸ்லீம்ஸை கொள்றான், லெபனான் மேலே குண்டு போடுறான், ஈரான் மேலே குண்டு போடுறான். ஈரானில் இருக்க கேர்ள்ஸ் ஸ்கூலில் குண்டு போட்டு அந்த சின்ன பசங்களை கொன்னுது யார்? அமெரிக்காக்காரன். அவன் என்ன புக்கு படித்தான்? பைபிள். 2002 குஜராத்தில் அவ்வளோ மோசமான ஒரு கலவரம் நடந்தது. நிறைய முஸ்லீம்ஸ் வந்து படுகொலை பண்ணப்பட்டாங்க. அதில் பண்ணது எல்லாமே நிறைய ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க படித்த புத்தகம்லாம் என்ன? பகவத்கீதை. அதுக்கப்புறம் ஹிந்து மதத்தில் இருக்கிற நிறைய மந்த்ராக்கள், அது ரொம்ப அமைதியான மதம் அப்படின்னு நம்பி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ட்வின் டவரை அட்டாக் பண்ணதுலாம் யார்? எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குரான் புக்கை படித்தவங்க தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரிலிஜன் வந்து எக்ஸ்போசிஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிலிஜனை வந்து இந்த அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக க்ளோரிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் விஜய் வந்து இது இன்டர்ஃபியர் பண்ணி கம்ப்ளீட்டாக இது ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அண்ட் இதுதான் அண்ட் அவருடைய எம்எல்ஏஸ் கிட்ட இது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். கேலி பண்ணுறீங்களா நிதியமைச்சர்? கொஞ்சம் கோவப்படாது. இந்த அசம்பிளியில் கோபப்படுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து அவருக்கு ஒரு கோபம் இருக்குது, ஓகே. அண்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு.